வெல்கம் டு K2V YouTube சேனல். நான் உங்கள் வித்யா சங்கரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கூடவே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். இந்த எவர் கிரீன் தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அதை விட ஒரு சைஸ் சின்ன அளவில் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் தக்காளியை மட்டும்தான் அரைக்கணும். இப்போ பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்திடலாம். நான் இந்த பன்னீரை 2 சைட்ஸ் மட்டும் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பன்னீரை எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ணோன்னாலும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தி பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாம். போட்ட பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ பெரிய வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை சேர்த்திடலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவை எப்படி பண்ணணும்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணும். ஃப்ளேமை சிம்லையே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரோமா கிடைக்குது. போட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பட்டரில் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மையாக அரைச்சி வச்ச 3 தக்காளியை இதோட சேர்த்திடலாம். தக்காளியில் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. வெறும் தக்காளியை அப்படியே நைஸாக அரைச்சி அதை தான் சேர்த்திருக்கேன். இப்போது தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் முக்கால்வாசி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை அப்படியே கொதிக்க விடணும். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். கிரேவி அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ஓரளவுக்கு ட்ரை ஆயிருச்சு. இனியும் கூட கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாம் ஊற்றின பட்டர் எல்லாம் கிரேவியை விட்டு பிரிஞ்சு வரும். கிரேவி நல்லா கிளாஸியாக தெரியும். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்திக்கலாம். நான் மிக்சி ஜாரியை கழுவி அந்த தண்ணியவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவி ஒரு கொதி வந்தால் போதும். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்திக்கலாம். கிரேவியில் கர்ட் சேர்த்தினதுக்கப்புறமா கிரேவியை நல்லா கலந்து விட்டு இது ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்போ கிரேவி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கங்க. அடுத்ததாக இது கூடவே நாம் பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை இதோட சேர்த்திடலாம். அடுத்ததாக ட்ரைடு மேத்தி லீவ்ஸை நல்லா கையில் நசுக்கி விட்டு அதையும் இந்த கிரேவி மேலேயே தூவி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை கொஞ்சம் ஸ்வீட்டாக மாற்றுறதுக்கான
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இது மேலேயே தூவி விட்டு கிரேவியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது கொதி வரட்டும். ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Do not forget to subscribe, like and share K2V YouTube channel. கூடவே இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபீஸும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.